ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள போகுதடா. அஞ்சு நாள் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் ஸ்தம்பிக்க வைத்தார்கள். இலங்கை தமிழர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, உள்ளபரியார் பிரச்சனை, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக அங்கே டெல்லியில வெறும் 5 பேர் தான். 5 பேர் 50 பேருக்கு சமம். எனக்கு கிடைச்ச தம்பிகள் தங்கைகள் போன்ற இப்படி இவ்வளோ இளைஞர்கள் எந்த கட்சியில் இருக்கிறா சொல்லுங்க பாக்கலாம். இங்க ஏதாவது ஒரு வெள்ள முடியும் எல்லாம் 500 பேருக்கு ஒரு அரசு மருத்துவமனையில எந்த வசதிகளும் இல்லை. சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் ஆகிறது. திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்து 56 ஆண்டுகள் ஆகிறது. இவ்வளவு காலமாக ஆட்சி நடத்தியும் ஒரு சாதாரண ஒரு பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையில தான் எங்க வழி அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த பகுதியில் வந்தேன். இப்போ தொடர்ச்சியா வந்துட்டு தான் இருக்கிறேன். அப்ப வந்தது காரணம் 2 நாள் நடைபயணம் பண்ணேன். என்ன மேட்டூர் உபரிநீர் திட்டம், சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தலைவாசி வரைக்கும் நான் போய் பார்த்தேன். காவிரியில போற நிச்ச நீரை இந்த பகுதி வசிஷ்ட நதியில நினைக்கிறோம். வசிஷ்ட நதி இன்னைக்கு பார்த்தா நேற்று வந்து இந்த வாரம் வந்து இருக்கிறேன். அந்த நதியை காரணமாலே சாப்பிட மாதிரி போயிட்டு இப்பேற்பட்ட நதி இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம கட்சியை தொடங்கிய காரணமே சமூக நீதி, பின்னணிய சமுதாயம், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். கல்வியும் வேலைவாய்ப்பு முன்னுக்கு வர வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றுதான் ஒருத்தர் ஐயா அவர்கள் நாம் கட்சியை தொடங்கினார்கள். ஆனா இன்னைக்கு அப்படியேதான் இருக்குது. எந்த முன்னேற்றமும் இல்லை. காரணம் இந்த 2 கட்சிகளும் ஆட்சி செய்து மக்களுக்கு எதுவும் செய்யல. அவங்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம இன்னும் மோசமான சூழல், அதையும் மோசம் இந்த பகுதி காத்தூர் கெங்கவெளி ஏற்காடு எல்லாம் இன்னும் மோசமான முன்னேற்ற வேண்டும் என்ற மாற்றம் நமக்கு வேண்டும். அந்த மாற்றம் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்பு இப்போ உதாரணமாக 2014 அதிமுக 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு கொடுத்தது. ஆனால் நாங்கள் டெல்லிக்கு போயிட்டு பெருசா நமக்கு தெரியும். அதே போல 2019 திமுக 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கும் கொடுத்தாச்சு, இவங்களுக்கும் கொடுத்தாச்சு. ஆனாலும் பெருசா போய் அவங்க டெல்லியில இவங்க என்ன பண்ணாங்க யாருக்கும் தெரியல. ஆனா 2004 பாட்டாளி கட்சிக்கு நமக்கு 6 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறணும். நான் அப்போ மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா சேர்த்து 7. அந்த 7 பேர்ல 2 பேர் அமைச்சர்கள். நானும் அரங்கவேலு ரயில்வே அமைச்சர். மீதி 5 பேர். இந்த 5 பேர் நம்ம உறுப்பினர்கள் டெல்லியில 5 நாள் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் ஸ்தம்பிக்க வைத்தார்கள். 5 பேர். இலங்கை தமிழர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, உள்ளபரியார் பிரச்சனை, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக அங்கே டெல்லியில வெறும் 5 பேர் தான். 5 பேர் 50 பேருக்கு சமம். அந்த அளவுக்கு பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப நம்ம பார்த்தோம், ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக உங்களுக்காக உழைத்து வருகிறார். 44 ஆண்டு காலம் சாதாரண ஐயா அவர்களுக்கு இந்தியாவில 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகள். தேசிய அளவில் 4 மாநில அளவில் தமிழ்நாடு இது எந்த தலைவரும் செய்வதில்லை. அப்படி எல்லா தகுதிகளும் இருந்தும் எல்லா திறமைகளும் இருந்தும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக அந்த தம்பிகளுக்கு இருக்கும், இருக்க வேண்டும். காரணம் நம்ம யார் யாரிடம் போய் கெஞ்சி இருக்கிறோம். என்ன கெஞ்சுறோம்?
ஐயா இந்த 10% கொடுங்க ஐயா, இந்த 10 கோடி எப்படியா கொடுப்பீங்க, எஞ்சி இருக்கிறோம் இன்னும் எவ்வளவு நேரம் எங்க போறாமா? அந்த அதிகாரம் நமக்கு வரணும், வர வேண்டும், வர வைப்போம் என்று இங்க வந்து தண்ணி கடல்ல போற தண்ணி, காவிரியில கடல்ல போற தண்ணியை திருப்பி கொடுங்க, இந்த பகுதியில் திருப்பி கொடுங்க. இன்னைக்கு பார்த்தா போர் 1400 அடி போயிடுச்சு போறீங்க. ஆனா கடல்ல 100 டிஎம்சி 150 டிஎம்சி கடல்ல போயிட்டு இருக்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க. எத்தனை முறை கெஞ்சணும், எத்தனை போராட்டங்கள் நடைபெறணும், கெஞ்சணும். ஆட்சியாளர்கள் அதை பத்தி நமக்கு மட்டும் அதிகாரம் ஒரு கையெழுத்து போட்டு 10 மாதத்துல இந்த திட்டத்தை எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்த அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு அந்த அதிகாரம் வர வேண்டும், நமக்கு அந்த அதிகாரம் வர வேண்டும். பாட்டாளியில் 2004 பெரிய வெற்றி நம்ம நடக்கும். அந்த வெற்றி பெற்ற பிறகு நமக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்தாங்க. அப்போ பாட்டாளிகள் வெற்றி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால்தான் இந்தியாவுக்கு 108 ஆம்புலன்ஸ் கிடைச்சது. தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால்தான் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் தேசிய தமிழ்நாட்டில் பாட்டாளி வெற்றி பெற்றால்தான் இந்தியாவில் போலியோ ஒழிக்கப்பட்டது. பொது இடங்களில் புகைப்பிடித்த இந்த சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நம்ம டெல்லியில போறதுக்கு முன்பு இங்க ஏதாவது ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போக முடியுதா? சினிமா தியேட்டர் இன்டர்வல்ல போய் என்ன ஆகும், பார்த்தாலும் சீரியல் முடிச்சுட்டு இருப்பாங்க. பாத்ரூம் போக முடியாது, வெளியில வர முடியாது, புகையா இருக்கு எங்க பார்த்தாலும். ஆனா இப்ப அப்படி ஏதாவது ஒரு சினிமா தியேட்டர் இருக்கா? இல்ல. இதுக்கு முன்பு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்குள்ளே சீரியல் பிடிச்சிட்டு இருப்பான். இப்ப எவனாவது சீரியல் பிடிக்கிறானா? இதுக்கு முன்பு ட்ரெயினுக்குள்ள போனா சீரியல் பிடிச்சிட்டே இருப்பான். இப்ப எவனா பிடிக்கிறானா? இதற்கெல்லாம் காரணம் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்காக சொல்றேன், பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றால்தான் இது போன்ற இந்தியாவுக்கு திட்டங்கள் கொண்டு வர முடியும், தமிழ்நாட்டில் நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும். அதனாலதான் நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். அடுத்த கட்டம் என்ன? 2026 நம்முடைய ஆண்டு. நாமும் ஆள வேண்டும். யாருக்கோ உள்ள வேலைமா கொடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். இனி பொறுத்ததெல்லாம் போதும். இனி நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. அதற்கு முன்னோட்டம் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறோம். நிச்சயமா நடக்கும். ஏன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஏன் எனக்கு கிடைச்ச தம்பிகள் தங்கைகள் போன்ற இப்படி இவ்வளோ இளைஞர்கள் எந்த கட்சிகள் இருக்குன்னா சொல்லுங்க பாக்கலாம். இங்க ஏதாவது ஒரு வெள்ள முடியும் எல்லாம் ஏன் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அளவுக்கு நம் கட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நமக்கு இவ்வளவு காலமாக நாம் ஏதோ இனி நாம் முருக தேவையில்லை. 2026 நம்முடைய ஆண்டு நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது. நம்முடைய பிரச்சனைகளை நம்மால் மட்டும் தீர்க்க முடியும். மற்றவங்க யாரும் தீர்க்க போவது கிடையாது. நம்பி நீங்களும் தானே கூப்பிடுங்க. இதை மனதில் வைங்க. வீடு விடா போயிட்டு சும்மா போய் பாருங்க. பார்த்துட்டு எங்க அண்ணன் அனுப்பிச்சாரு, அன்புமணி அண்ணன் அனுப்பிச்சாரு, உங்களை பார்த்து வச்சு நல்லா இருக்கீங்களா? அவ்வளவு எதுவுமே ஆனா அந்த அவங்களுக்கு அந்த நம்பிக்கை மக்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுங்க. நீங்க போய் பார்த்தாலே கூட அவங்க நம்பிக்கை. ஏன்னா கடந்த காலத்துல நம்ம எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சாரங்கள், எவ்வளவோ பண்ணிட்டு மக்களுக்கு போது. ஆனா அந்த நம்பிக்கை நமக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வரல. சில தேர்தலில் வந்திருக்கு. ஆனா நமக்கு தனியாக வாக்களிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை 2026 வரணும்னா இங்கே நீங்க இறங்கிய தம்பிகள் தங்கைகள் இறங்கினா போதும். நிச்சயமா உங்களால சாதிக்க முடியும். உறுதியா உங்களால சாதிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த பகுதியில ஏகப்பட்ட பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனை, பொதுமக்கள் பிரச்சனைகள்
சாதாரண ஒரு மருத்துவ வசதி கூட சாதாரணமா இல்லை. இங்க இருந்து எங்கேயாவது சேலம் போகணும், சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போகணும், இல்ல பெங்களூருக்கு போகணும், ஒண்ணுமே கிடையாது. தகுதியே ஒண்ணுமே கிடையாது. குடிநீர் கிடையாது, விவசாயம் கிடையாது, பள்ளிக்கூடம் சரியான முறையில் இல்லை, கல்லூரிகள் சரியான முறையில் இல்லை, மருத்துவம் கிடையாது. சுதந்திரம் அடைஞ்சு 76 வருஷம் அது மாதிரி கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு சுதந்திர நாளும் கொடியேற்றிட்டு கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒளி ஏதாவது இருக்கா? கொஞ்சம் நஞ்சம் நமக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு யாரால? மருத்துவர் ஐயாவால, பாட்டாளி மகிழ்ச்சி போராட்டத்தினால, இடஒதுக்கீடு போராட்டத்தினால நமக்கு வேலை வாய்ப்பு. அது போதுமானது கிடையாது. அந்த ஆதங்கம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு. இவ்வளவு காலமா நம்ம எத்தனையோ போராட்டம் ஏற்பாடு செஞ்சோம். இனி வரும் காலம், நான் சொன்னது என்ன? இனி வரும் காலம் யாருடைய காலம்? நம்முடைய காலம், பாட்டாளிகள் காலம், நம்முடைய காலம். அது தயாராகுங்கள் என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள் தயாராக நம்ம நிச்சயமாக இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். அதன் பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி